வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது வாழ்க்கையில் நமக்கு சின்ன சின்ன பயம் இருக்கும். ஆனால் பயம்னா என்னன்னே தெரியாமல் ஒரு விலங்கு இருக்குன்னா அது ஹனி பேட்ஜர் தான். பாம்பை கண்டா படையே நடுங்கும், ஆனால் இதுக்கு பயம் இல்லை. சவானாவோட அரசனுக்கு எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க, ஆனால் நம்மளால் கண்டுக்கிறதே இல்லை. ஒரு ஹனி பேட்ஜர் பயம்னா என்னன்னே தெரியாமல் இவ்வளோ தைரியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கைனா பயம் இருக்கணும். அந்த பயம் நெஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்கக்கூடாது, நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்களோட தான் இருக்கணும். இந்த மாசான டைலாக் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ஹனி பேட்ஜருக்கு நல்லா பொருந்தும். தான் முன்னாடி நிற்கிறது சிங்கமா சிறுத்தையா முதலையான்லாம் அதுக்கு தெரியாது. சீண்டு நான் யாராக இருந்தாலும் ஒத்தையாக நின்று ஃபேஸ் பண்ணும். ஏன்னா அதுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இதை நான் மட்டும் சொல்லலை, கின்னஸ் புத்தகத்துலேயும் உலகத்தோட பயமில்லாத உயிரினம்னு இதுதான் இருக்குது. தன்னை விட பல மடங்கு பெரிய விலங்குகளை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு இவ்வளோ தைரியம் இதுக்கு எங்கிருந்து வந்தது? இதுக்கு முழுக்க முழுக்க அதோட உடல் அமைப்பு தான் காரணம். தோள்பட்டை வர 28 சென்டிமீட்டர் உயரமும் உடம்பு 77 சென்டிமீட்டரும் வால் 30 சென்டிமீட்டர் லென்த்தும் மேக்ஸிமம் ரீச் பண்ணும். மேக்ஸிமம் 16 கிலோ வெயிட்டும் ரீச் பண்ணும். சின்ன தலையும் குட்டியான வாயும் அதிக வலிமையோட கடிக்க உதவுது. 2.5 இன்ச் நீளமாக வளர்கிற இதோட ஷார்ப்பான கோரை பற்கள் ஒரு தாட்டி கடிச்சதுன்னா அந்த கடியை தளர்த்தவே தளர்த்தாது. இருந்தாலும் ஒரு ஹனி பேட்ஜருக்கு முக்கியமான ஆயுதங்கள்னால் அது 2 தான். ஒன்று அதோட தோல். இது ரொம்ப வலிமையானது. 6 மில்லிமீட்டர் திக்னஸோட வளர்கிற இதோட முதுகு தோல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒரு ரப்பர் மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். முக்கியமாக இதோட கழுத்து தோல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அடுத்து இதோட 2வது ஆயுதம் இதோட நகங்கள். பின்னங்காலில் நகம் சின்னதாக இருந்தாலும் முன்னங்காலில் இருக்க நகங்கள் 4 சென்டிமீட்டர் நீளமாக வளரும். இது எதிராளியோட ரத்தத்தை பார்க்க வளைஞ்சும் ஷார்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த 2 ஆயுதங்கள் மட்டும் இல்லாமல் 3ஆவதாக ஒரு தற்காப்பு ஆயுதமும் ஹனி பேட்ஜருக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு. அதோட வாலோட அடிப்பகுதியில் ஒரு சுரப்பு இருக்கு. இதில் துர்நாற்றம் வீசுகிற லிக்யூட் சேமிக்கப்படுது. இதிலிருந்து வெளியாகிற பேட்ஸ்மெல் தான் 3ஆவது தற்காப்பு ஆயுதம். எதிராளி ரொம்ப பிரச்சனை பண்ணும்போது ஒரு முக்கிய ஆயுதமாக பேட்ஸ்மெல் அடங்கிய வாய்க்கள் எதிராளியை நிலகொலைய வச்சிரும். சரி, இப்படி எத்தனை வெப்பன்ஸ் இருந்தாலும் அதை சரியாக யூஸ் பண்ண தெரியணும்ல. அதுலேயும் நம்மளால கெட்டிக்காரன் தான். ஹனி பேட்ஜஸ் ரொம்ப புத்திசாலிங்க. ஆராய்ச்சியாளர்கள் நடத்தின சில ப்ராப்ளம் சால்விங் ஐக்யூ டெஸ்ட்டில் பாஸ் ஆகி கெத்து காட்டுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு விலங்கு சண்டை போடுறதுக்கான சரியான வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு புத்திசாலியாகவும் இருக்குன்னா அதோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்? அதனால தான் தன்னை விட பல மடங்கு பெரிய விலங்குகளையும் ஒத்தைக்கு ஒத்த நின்று கெத்து காட்டுது. ஹனி பேட்ஜரோட மாஸ் சம்பவங்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஹனி பேட்ஜர்னு இதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, தேன் கூடுகளை இது சூறையாடுறதால தான். பல விலங்குகள் தேன் கூடுகளை டிஸ்டர்ப் பண்ணாது, ஏன்னா அதுங்க கொட்டுனா எப்படி வலிக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம ஆளுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. தாராளமாக பசி எடுக்குது, தேன் கூடு முன்னாடி இருக்குது, அப்போது அதை சாப்பிடணும், அவ்வளோதான். ஆமை ஓட்டையே அக்கா பிரிக்கிற தன்னோட கிளாஸை வச்சு தேன் கூட்டை சிதைக்கும். தேனீக்கள் கொட்டுனாலும் 6 மில்லிமீட்டர் திக்கான தோலில் பெருசாக எந்த பெயினும் இருக்காது. ரொம்ப கடிச்சதுன்னா ஃபைனல் வெப்பனாக பாம் பிளாஸ்ட் பண்ணிடும். இந்த மோசமான பேட் ஸ்மெல் தேனீக்களை மூச்சு திணற வைக்கும், இல்லைன்னா செயல் இருக்க வைக்கும், இல்லைன்னா அங்கேருந்து துரத்தி விட்டுரும். தேனீக்களோட தாக்குதல் குறைஞ்சதும் தேனையும் லார்வாவையும் நல்லா சாப்பிடும். அடுத்து எல்லா விலங்கும் பார்த்து பயப்படுற ஒன்றுன்னா அது விஷ ஜந்துக்கள், அதாவது தேல், பூரான், பாம்புகள் அந்த மாதிரி. ஆனால் ஹனி பேட்ஜருக்கு எங்கேயுமே பயம் கிடையாது. ஆல் ஏரியாவிலையும் அதுதான் கில்லி. அம்பும் கத்தியும் கூட இறங்க கஷ்டப்படுற அதோட வலிமையான தோலில் தேலோட கொடுக்கும் பாம்போட பல்லும் எப்படி இறங்கும்? அப்படியே ஒரு வேளை இறங்குனாலும் பேட்ஜரோட ரத்தத்தில் இருக்க ஆன்டிபாடிஸ் விஷத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஹனி பேட்ஜருக்கு இயற்கையாலாம் பாம்போட விஷத்தை முறிக்கிற திறன் கிடையாது. அது குட்டியிலிருந்து வளர வளரதான் இந்த திறன் அதுக்கு கிடைக்கிறதா கருதப்படுது. பஃப் ஆடர், பிளாக் மேம்பா, கோப்ரா மாதிரியான பாம்புகளோட வீரியமான விஷத்தையும் இதால் முறிக்க முடியும். இப்படி விஷத்தை முறிக்கிற திறன் இருக்கிறதால எல்லாரும் பார்த்து பயப்படுற பாம்புகளை இது அடுத்த வேளை உணவாக மாற்றிடுது. எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லை பார்த்தியா? ஒரு ஹனி பேட்ஜரோட ஆயுதங்களும் புத்திசாலித்தனமும் தைரியமான ஒன்றா அதை மாற்றிருக்கு. அதாவது பயம்னா என்னன்னே தெரியாத ஒன்றா. அதனால தான் ஒரு துளி பயம் கூட இல்லாமல் தேனி, தேல், பூரான், பாம்பு அப்படின்னு எல்லாரும் பயப்படுற விலங்குகளை அது அசால்ட்டாக கையாளுது. ஆனால் ஒரு ஹனி பேட்ஜரோட ஆட்டிடியூடு இங்கே மட்டும் நின்று போகிறது கிடையாது. ஏன்னா இதுங்களையெல்லாம் உணவுக்காக ஹனி பேட்ஜர் கண்டிப்பாக சீண்டியே ஆகணும். ஆனால் சில பிரச்சனைகள் ஹனி பேட்ஜரை வம்படியாக தேடி வரும். ஹனி பேட்ஜஸ் ஒரு எல்லையை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்க பொந்துல தனியாக தான் வாழும். இனப்பெருக்க காலத்தில் ஜோடியாக இருக்கும். மேட்டிங் சீசன் முடிஞ்சிடுச்சுன்னா ஆண்கள் மறுபடியும் தனியாக போயிடும். பெண்கள் குட்டிகளோட வாழும்.
தான் எல்லைக்குள்ளே இருக்க தான் பொந்த சீண்டி பார்க்குற மாதிரியோ தன்னை வேட்டையாடவோ இல்லை தான் குட்டியை வேட்டையாடவோ எந்த ஒரு விலங்கு நினைச்சாலும் ஹனி பேட்சரோட அளவு கடந்த ஆக்ரோஷத்தை அழகாக பார்க்கலாம். அது சவானாவோட அரசன் சிங்கமாவோ சிறுத்தையாவோ கழுத புலியாவோ காட்டு நாயாவோ இல்லை காட்டுரிமையாவோ இருந்தாலும் ஹனி பேட்சருக்கு எல்லாமே ஒன்று தான். வம்படியாக எந்த சண்டைக்கும் போகாது, வந்த சண்டையவும் விடாது. இதோட கண் பார்வை மங்களா இருந்தாலும் அதீத மோப்ப சக்தியை வச்சு எதிரியை மெஷர் பண்ணும். சுத்தமாக பயமே இல்லாமல் தைரியமாக தன்னோட ரோமங்களை உயர்த்தி கூரான பல்லையும் நகத்தையும் காட்டி கூச்சலிட்டு சத்தம் போட்டு உரிமிக்கிட்டே எதிரியை தாக்கும். இதோட ஆக்ரோஷத்தை பார்த்து மிரண்டு போன எந்த எதிரியும் கொஞ்ச நேரம் வாயடிச்சு போய் தான் நிற்கும். சிங்கமோ சிறுத்தையோ ஹனி பேட்சரை கடிக்கும் போது அதுங்களோட பற்கள் இதோட தோலில் ஆழமாக இறங்காது. ஆனால் ஹனி பேட்சரோட ரப்பர் மாதிரியான கழுத்து தோல் அதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கறதால ஹனி பேட்சர் அப்படியே திரும்பி கடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறதால எதிரியோட விதைப்பையை கடிக்க குறி வைக்கும். இவ்வளோ பண்ணியும் எதிரி பின்வாங்கலினா தன்னோட ஃபைனல் வெப்பனாக பேட்ஸ்மெல் கேஸஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ எவ்வளோ பெரிய எதிரிக்கும் இதை விட்டு விலகிறத தவிர வேற வழி இருக்காது. ஒரு தாட்டி அதுங்க ஹனி பேட்சர் கூட மோதிட்டா திரும்பவும் மோத எப்பவுமே நினைக்காது. அதுக்காக ஹனி பேட்சரை எதாலையும் கொல்ல முடியாதுன்னு இல்லை. முன்ன சொன்ன ப்ரெடேட்டர் எல்லாமே வயசான வீக்கான ஹனி பேட்சரை சில நேரம் கொல்லவும் செய்யும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரேர். ஒரு ஹனி பேட்சரோட உடல் அமைப்பும் புத்திசாலித்தனமும் ஆக்ரோஷமான தன்மையும் எதுக்கும் பயப்படாத ஒன்றா அதை மாற்றிருக்கு. மற்றதுங்க பார்த்து பயப்படுற தேனி தேல் பூரா பாம்பு மலைப்பாம்பு மாதிரியான உயிரினங்களுக்கு இதுங்க பயப்படுறது கிடையாது. சிங்கம் சிறுத்தை முதலை மாதிரியான மற்ற ஏக்பஸ் ப்ரெடேட்டரும் இதுங்களை பார்த்து பயப்படுது. ஸோ ஹனி பேட்சர்ஸ் எந்த பயமும் இல்லாமல் தனிக்காட்டு ராஜாவை சுற்றி வர்றதுல எந்த தப்பும் இல்லை. கேங்கை கூட்டி வர்றவன் கேங்ஸ்டர், ஒத்தையாக வர்றவன் மான்ஸ்டர். ஹனி பேட்சரும் மான்ஸ்டர் தான். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்களா இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கும் அடங்காதவனா ஹனி பேட்சர் இருக்கிறத பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.